இப்பொழுது 15வது பாடமாக சந்தையிடுதலின் நவீன போக்கு பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது இப்போ மார்க்கெட்டிங்கில் எப்படி ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். இப்போ ரீசெண்டாக தகவல் தொழில்நுட்பம் பயங்கரமாக வளர்ச்சி ஆகிட்டுருக்குது. அப்போ போக்குவரத்து வசதி, தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் போன்றவற்றினால் சந்தை நாடுகளின் எல்லையை தாண்டி உலக அளவில் பரவி இருக்குது. அப்போ இன்றைய வாடிக்கையாளர்கள் உலகளாவிய சர்வதேச சந்தையில் பொருட்களை வாங்கும் சக்தியை பெற்றுள்ளார்கள். நல்ல குவாலிட்டியான பொருள் எந்த நாட்டில் இருந்தாலும் வாங்கக்கூடிய தகுதி நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைய வணிக சூழலில் சந்தையாளர்கள் நுகர்வோர்களின் தேவையை பூர்த்தி செய்ய சிறந்த சரக்கையும் பணியையும் மிக விரைவாக வழங்க வேண்டியுள்ளது. இப்போ கன்சியூமர்ஸ் கேட்குற பொருட்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு உற்பத்தியாளர்களுக்கும் சந்தையிடுகையாளருக்கும் இருக்குது. அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு நவீன உத்திகளை கையாளுறாங்க. இப்போ கணினி, மடிக்கணினி, நவீன தொழில்நுட்ப அலைபேசி, அதாவது செல்ஃபோன்ஸு மற்றும் சமூக வலைதளத்தின் மூலமாக வாடிக்கையாளர்கள் கூட்டு சந்தையை மேம்படுத்துகிறாங்க. சந்தையிடுகையாளர்கள் நம்ம பார்க்குற லெசனே மார்க்கெட்டிங் லெசன் தான் பார்த்துட்ருக்குறோம். எப்படி நம்ம பொருட்களை உலக அளவில் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். அதான் சந்தையிடுகையின் நவீன போக்கு. இப்போ பார்க்கிறது மின்னணு வர்த்தகம், இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ். அதனோட மீனிங் என்னென்னு பார்க்குறோம். மின்னணு வர்த்தகத்தின் பொருள் பண்டம் மற்றும் சேவைகள் பரிவர்த்தனையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மின்னணு வலைதளத்தின் வழியாக மேற்கொள்வதை மின்னணு வணிகம் அல்லது மின் வர்த்தகம் என்று அழைக்கப்படுகின்றது. பண்டங்களையும் சேவைகளையும் பரிமாற்றம் செய்யும் முறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுறையாகவோ மின்னணு வலைதளம் ஈடுபடுத்தப்பட்டால் அந்த வியாபாரத்தை மின்னணு வணிகம் அல்லது மின்னணு வர்த்தகம் என்று கூறுகின்றோம். பண்டம் மற்றும் சேவைகள் பரிவர்த்தனையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் மின்னணு வலைதளத்தின் வழியாக மேற்கொள்வதை மின்னணு வணிகம் அல்லது மின் வர்த்தகம் என்று அழைக்கின்றோம். இதை மின்னணு வர்த்தகத்தின் பொருள். மின் சந்தையிடுகை அல்லது மின்னணு சந்தையிடுகை பற்றி பார்க்கின்றோம். அதே தான் பொருட்களையும் சேவைகளையும் மின் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு மின்னணு சாதனங்கள் மூலம் விற்பனை செய்வதை மின்னணு சந்தையிடுகை எனலாம். அதனோட நோக்கங்கள் என்னென்னு பார்க்குறோம். மின் சந்தைப்படுத்துதலின் நோக்கங்கள். மின் சந்தைப்படுத்துதலின் முக்கிய நோக்கங்கள் பின்வருமாறு. ஃபர்ஸ்ட் ஒன் சந்தையின் பங்கை மேலும் விரிவாக்கம் செய்தல். நம்மளோட சந்தை அளவை ரொம்ப விரிவாக்கம் செய்கிறது. அதுக்கடுத்து வழங்கீடு மற்றும் விற்பனை மேம்பாட்டு செலவுகளை குறைத்தல். மின்னணு சந்தையிடுவதன் மூலமாக பொருட்களை நுகர்வோர் வழங்குறதுக்கும் விற்பனை மேம்பாடு பண்ணுறதுக்கான செலவுகள் குறைக்கப்படுகின்றது. பொருள் குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இந்த பொருளை பற்றி எல்லா செய்திகளையும் இப்போ நுகர்வோருக்கு ஏற்படுத்துகிறத பொருள் குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தல். அதுக்கடுத்து தகவல் தளத்தை பலப்படுத்துதல். பொருளுக்கு தேவையான தகவல் கிடைக்கிற தளத்தை பலப்படுத்துதல். இதை மின் சந்தைப்படுத்துதலின் நோக்கங்கள். சந்தையின் பங்கை மேலும் விரிவாக்கம் செய்தல், வழங்கீடு மற்றும் விற்பனை மேம்பாட்டு செலவுகளை குறைத்தல், பொருள் குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தல், தகவல் தளத்தை பலப்படுத்தல். இதுவே மின் சந்தைப்படுத்துதலின் நோக்கங்கள் ஆகும். பார்க்க இருப்பது மின் சந்தைப்படுத்துதலின் நன்மைகள். ஃபஸ்ட்டு நன்மை அனைத்து நேரத்திலும் சந்தை. அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாட்களும் சந்தை இருக்குது. பயனாளிகளுக்கு சந்தை வசதி அளிக்கின்றது. இதனால் நுகர்வோர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பொருட்களையும் சேவைகளையும் பெறவும் அளிக்கவும் முடியும். மின்னணு சந்தைப்படுத்தலின் மூலமாக ஒரு நாள் 24 மணி நேரத்திலும் வாரத்தில் 7 நாட்களும் பொருட்களை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ரெண்டாவது நன்மை நேரடி தொடர்பு. தயாரிப்பாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுவதால் செலவுகள் குறைக்கப்படுகின்றது. நேரடியாக நம்ம டைரெக்டாக ப்ரொடியூசர்கிட்டையே காண்டாக்ட் பண்ணி பொருளை பற்றி விசாரிக்கலாம். இதனால் மலிவான விலையில் பொருட்களை இணைய சந்தையிடுகையின் வாயிலாக நுகர்வோர்கள் வாங்க இயலுகிறது. அப்போ உற்பத்தியாளர்களுக்கு செலவு குறையும் போது பொருட்களை கம்மி விலை கொடுப்பாங்க. அப்போ நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கின்றது. இந்த மின் சந்தைப்படுத்துதலின் மூலமாக பொருட்களின் விலை குறைகின்றது. அதுக்கடுத்தது தேவையை பெறுதல். நுகர்வோர் தங்களுக்கு தேவைப்படும் எத்தகைய பொருட்களையும் மற்றும் சேவைகளையும் மின் சந்தையின் பல்வேறு தளங்கள் மூலம் பெறலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்களை வெவ்வேறு வெப்சைட்டுகளில் தேடி
நமக்கு தேவையான பொருட்களை, தரமான பொருட்களை குறைவான விலையில் வாங்கி நுகர்வோர் பெற முடிகிறது. இதுவே மின் சந்தைப்படுத்துதலின் நன்மைகள் ஆகும். மின் சந்தைப்படுத்துதலின் தீமைகள். இந்த மின் சந்தைப்படுத்தல் சிறிய நிறுவனங்களுக்கு பொருந்தாது. மிக தொலைவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு பொருள் சேவைகளை வழங்க சிறிய நிறுவனங்களுக்கு மின் சந்தைப்படுத்தல் பொருந்தாது. சின்ன சின்ன நிறுவனங்கள் அதிக அளவில் செலவு செய்ய முடியாது. அதுக்கடுத்த டிஸ்அட்வான்டேஜ் அதிக செலவு. மின் சந்தைப்படுத்தலின் விளம்பரம் செய்யவும் வணிக வலைதளம் அமைக்கவும் பெரிய அளவில் செலவு வேணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுக்கு அதிக செலவு செய்யணும். வலைதள வடிவமைப்பு, மென்பொருள், நுண்பொருள், வணிகத்தளம் பராமரிப்பு, விநியோக செலவு போன்றவற்றிற்கு அதிக முதலீடு செய்ய வேண்டியுள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தகவலைகள் புதுப்பித்தல். இன்றைய சூழலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதற்கேற்ப இணையதளத்தில் போதிய விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். நிறுவனங்கள் ஒன்றை போட்டதையே போட்டக்கூடாது. திருப்பி திருப்பி புது புது யுக்திகளை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். விளம்பரப்படுத்துறதுக்கு புது புது உத்திகளை கையாளணும். தகவல்கள் அவ்வப்பொழுது புதுப்பிப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். இதுவே மின் சந்தைப்படுத்தலின் தீமைகள் ஆகும். அடுத்து பார்க்க இருப்பது மின் சந்தைப்படுத்தலுக்கும் பாரம்பரிய சந்தைப்படுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இ மார்க்கெட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். மின் சந்தைப்படுத்தலுக்கு இங்கிலீஷில் இ மார்க்கெட்டிங் வேறு, பாரம்பரிய சந்தைப்படுத்தலுக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு பேர். ஃபஸ்ட்டு மின் சந்தைப்படுத்தல். பொருட்கள் அல்லது சேவைகளை மிக விரைவாக குறைந்த செலவில் மேம்படுத்த முடியும். மின் சந்தைப்படுத்தலில் பொருட்களையும் சேவைகளையும் வேகமாக சந்தைப்படுத்த முடியும். பாரம்பரிய சந்தைப்படுத்தல் முறையில் மிக தாமதமாகவும் அதிக செலவில் மற்றும் பொருட்களையும் சேவைகளையும் மேம்படுத்த முடியும். பாரம்பரிய முறையில் லேட்டாக தான் தகவல் நுகர்வோருக்கு வாடிக்கையாளருக்கு போய் சேரும். செலவும் அதிகமாகும். அதுக்கடுத்த வேறுபாடு உலக அளவில் மிக விரைவில் மிக எளிதாக பொருட்களை மேம்படுத்தி சந்தையிட முடியும். மின் சந்தைப்படுத்தலின் மூலமாக நம்ம சந்தையை உலக அளவில் மிக வேகமாக மிக எளிதாக மேம்படுத்தி சந்தையிட முடியும். ஆனால் பாரம்பரிய சந்தை முறையில் அவ்வளவு எளிதாக உலக அளவில் பொருட்களை மேம்படுத்த முடியாது. காலமும் செலவும் அதிகமாகும். அதுக்கடுத்து மின் சந்தைப்படுத்தலில் வணிக நிறுவனங்கள் மிக குறைந்த மனித வளத்துடன் தொழிலை விரிவுபடுத்தலாம். மின் சந்தைப்படுத்தலுக்கு தேவைப்படும் மனித வளங்கள், ஆட்களோட தேவை குறைவு தான். ஆனால் பாரம்பரிய சந்தைப்படுத்தல் முறையில் தொழிலை விரிவுபடுத்த அதிக மனித வளம் தேவைப்படுகிறது. நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அதுக்கடுத்து மின் சந்தைப்படுத்தலில் ஆண்டு முழுவதும் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் குறைந்த மனித சக்தியுடன் சந்தையிட முடியும். ஆனால் பாரம்பரிய சந்தைப்படுத்தல் முறையில் ஆண்டு முழுவதிலும் 7 நாட்களிலும் 24 மணி நேரம் சந்தையிட முடியாத காரியம். இதுவே மின் சந்தைப்படுத்தலுக்கும் பாரம்பரிய சந்தைப்படுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மிக விரைவாக குறைந்த செலவில் மேம்படுத்த முடியும். ஆனால் பாரம்பரிய சந்தை முறையில் தாமதமாகவும் அதிக செலவிலும் தான் சந்தையிட முடியும். மின் சந்தைப்படுத்தல உலக அளவில் சந்தையை விரிவுபடுத்த முடியும். இந்த அளவில் உலக அளவில் சந்தைப்படுத்த முடியாது. அதுக்கடுத்து மின் சந்தைப்படுத்தலில் குறைந்தளவு மனித வளங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. பாரம்பரிய சந்தை முறையில் அதிக அளவு மனித வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மின் சந்தைப்படுத்தல் முறையில் ஆண்டு முழுவதும் வாரத்தின் 7 நாட்களும் ஒரு நாளில் 24 மணி நேரமும் குறைந்த மனித சக்தியுடன் சந்தையிட முடியும். ஆனால் பாரம்பரிய சந்தை முறையில் அவ்வாறு செய்ய இயலாத ஒன்று. இதுவே வேறுபாடுகள். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா படிச்சுக்கோங்க.